வணக்கம் நண்பர்களே. போன பதிவில் நம்ம எதை பற்றி பார்த்தோம் அப்படின்னா நம்ம புத்தி எப்படி சிதைக்கப்பட்டிருக்கு, நம்ம மனசு எப்படி சிதைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பற்றிலாம் பார்த்தோம். ஸோ ஆக மொத்தம் நமக்கு என்ன புரிஞ்சிருச்சு அப்படின்னா, நமக்கு புத்தியும் உருப்படியாக இல்லை, மனசும் உருப்படியாக இல்லை அப்படிங்கிறது புரிஞ்சிருச்சு. ஒழுங்காக வளரல அப்படிங்கிறது புரிஞ்சிருச்சு. நம்ம என்னென்னா ஆள் மட்டும் வளர்ந்துட்டோம், புத்தி மனசு ரெண்டுமே ஒழுங்காக வளரலை அப்படிங்கிறது கரெக்டாக புரிஞ்சிருச்சு. சரி, ஓகே. இப்போ ஆனால் நமக்கு இறைவன் என்னதான் கொடுத்துருக்கான் அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு இன்னும் முழுசாக தெரியல. என்னென்னதான் கொடுத்துருக்கான், நமக்கு என்ன என்ன கொடுக்கப்பட்டிருக்கு, அதை வச்சு நம்ம வாழ்றது அப்படிங்கிறத பற்றி நம்ம கொஞ்சம் பார்ப்போம். இப்போ நம்ம வெளி உலகத்திலிருந்து நிறைய விஷயங்களை உள்வாங்க வேண்டியிருக்கு. அந்த உள்வாங்கிறதுக்காக நமக்கு 5 புலன்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. 5 புலன்களோட சேர்த்து நம்ம 6வதா நமக்கு உள்ளுக்குள்ள இது புறத்துல இருந்து சூழ்நிலையை உள்வாங்கிறதுக்கு இப்போ வெளிப்புறமா பார்த்துட்டு இருக்கிற மாதிரி 5 புலன்கள் இருக்கு. நம்ம உள்ளுக்குள்ள நம்ம உடம்புக்குள்ள என்ன இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். இதுக்கு சித்தர்கள் வச்சிருக்கிற பேருங்கிறது மனம்னு நம்ம சொல்றோம். பட் ஆனால் மனம்ங்கிறது அதுல ஒரு பகுதி தான். அதை மட்டும்தான் நம்ம சொல்லியிருக்காங்க. இன்னும் நிறைய பகுதிகள் இருக்கு. இது எல்லாத்தையும் சேர்த்து சித்தர்கள் இதுக்கு வச்சிருக்கிற பேருங்கிறது அகக்கரணங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்ல அந்த கரணங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இது 2 வார்த்தை இருக்கு. அகக்கரணங்கள் அப்படின்னா என்ன? அகம்னா உள்ள, கரம்னா என்னங்க? கை. கரணங்கள்னா நிறைய கை, அவ்வளவுதான். ஸோ உள்ளுக்குள்ள நம்ம வெளியிருந்து கொண்டு வர்ற நிறைய விஷயங்களை உள்ள வாங்கி அதை எப்படி யூஸ் பண்றதுங்கிறத பார்க்கறதுக்கு நிறைய கை இருக்கு வாங்கிக்கிறதுக்கு, இவ்வளவுதான். அது அந்த கரணங்கள் அப்படின்ற வார்த்தை என்ன அர்த்தம்னு பார்ப்போம். அந்தம்னா என்னங்க? முடிவு, கடைசியா இருக்கிறது. கரணங்கள்னா அதேதான், நிறைய கைகள். அந்த கரணங்கள்னா கடைசியா இருக்கிற கைகள். கடைசியான எதுக்கு கடைசியா அப்படின்னா இங்க புரிஞ்சுக்கணும். அதாவது கடைசியா இருக்கிறது, நம்ம உள்ளுக்குள்ள இருக்கிறதுங்கிறது உயிர். உயிர் தான் நம்மளுடைய அறிவு. அதாவது நம்ம உடம்ப ஃபுல்லா முழுசையும் உருவாக்கி இயக்கிட்டு இருக்கிற இறைவனுடைய அம்சம் ஆனா அறிவு. அப்ப அந்த அறிவு அதுதான் கடைசியா இருக்கிறது. அப்ப அந்த அறிவுக்கு முன்னாடி அந்த அறிவு அதாவது வெளியில இருந்து போற சூழ்நிலைகளையும் அக சூழ்நிலைகளையும் எல்லாத்தையும் உள்வாங்கிறதுக்கு இருக்கிற கைகள் தான் அந்த கரணங்கள், கடைசியா இருக்கிறதுன்னு பேரு. இது அந்த கரணங்கள்னு சொல்லுவாங்க, அகக்கரணங்கள்னு சொல்லலாம். இது 2 வார்த்தை. சரி, இப்ப இது என்ன அப்படின்னு பார்ப்போம். 4 அந்த கரணங்கள் இருக்குங்க. என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்ப்போம். கீழே இருந்து வருவோம். நம்ம ஈகோ அப்படின்னு சொல்றோம் இல்லையா? ஈகோக்கு ஆக்சுவலா கரெக்டான தமிழ் வார்த்தை எனக்கு தெரியல. ஆனா ஈகோ திரிஞ்சு போன நிலையில இருக்கிறதுக்கு பேர் ஆணவம், அகங்காரம் அப்படின்னு நம்ம சொல்றோம். சரிங்களா? இந்த அகங்காரம், ஆணவம் இதோட வேலை ஒழுங்கான நிலையில இதோட வேலை என்ன அப்படின்னா நம்மளுடைய உடல், மனம், நம்மளை சுத்தி இருக்கிற நம்ம எதெல்லாம் நமக்கு வாழ்றதுக்கு தேவைன்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் பாதுகாக்கிறது. நான் என்னோடது அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் அதை பாதுகாக்கிற வேலைங்கிறது ஈகோட வேலை. இதுல வார்த்தை ரொம்ப அழகா இருக்கும். நீங்க பாத்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஆணவம் அப்படின்ற வார்த்தை இருக்கு இல்லையா? அது ஆண் கூட்டல் அவம் இப்படின்னு பிரிச்சுக்கலாம். ஆண்னா என்ன? ஆணுடைய தன்மை என்ன? பாதுகாக்கிறது ஒரு விஷயத்த. அதாவது இந்த உடல்லையும் மனதையும் சம்மந்தப்பட்ட எல்லாத்தையும் பாதுகாக்கிறது. அது தெரிஞ்சு போன நிலைன்னா ஆண் அவம். அவமானம், அவம் அப்படின்னு இருக்கு இல்லையா? அவமானம்னா என்னன்னா சிறுமை, அதாவது பெருமை இல்லை, சிறுமை, கேவலமா போயிடுறது. ஆண் அவம் அப்படின்னா ஆண் பாதுகாக்கிற தன்மையில இருந்து தெரிஞ்சு போய் கேவலமாகிறதுக்கு பேரு அதுதாங்க ஈகோ. ஈகோ கெட்டு போச்சு அப்படின்னா இப்படிதான் இருக்கும், தெரிஞ்சு போய் பாதுகாக்க தவறிடும். அடுத்து அகங்காரம்னா என்ன? அகம் உள்ளுக்குள்ள இருக்கு, காரம் உள்ள இருந்து கோபம் வெளிப்படுது. ஒழுங்கா பாதுகாக்க முடியல, நம்மளோட இயலாமையினால கோபம் வெளிப்படும் பயங்கரமா. இது அகங்காரம். அவ ஓவரா எதுக்கு எடுத்தாலும் சும்மா கோவப்பட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்க ஈகோ சரியா வேலை செய்யல, ஒழுங்கா பாதுகாக்க முடியல, அவங்க சரியில்லைன்னு அர்த்தம். சரி, ஓகே. இது 2வது. இந்த ஆணவம்ங்கிறது இப்ப பஞ்சபூதங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா இது நிலமூலகத்தோட சம்பந்தப்பட்டது. நிலம்,
நம்ம உடம்பு, நம்ம இப்போ உடைமைகள் இது எல்லாத்தையும் பாதுகாக்கிறது ஈகோ. இதுக்கு அடுத்து அப்படியே மேல வருவோம். நீர் மூலகம். நீர் மூலகம் வந்து என்ன அப்படின்னா வந்து இது தமிழ்ல நமக்கு சித்தம், இதுக்கு பேரு சித்தம்னு ஒண்ணு இருக்கு உடல்ல. சித்தம்னா என்னன்னா வேற ஒண்ணும் இல்லைங்க, நம்ம பழைய ஞாபகங்கள், பழைய அனுபவங்கள், இன்னும் நம்மளையே அறியாம நம்ம உள்ளுக்குள்ள நிறைய அனுபவங்கள்லாம் வச்சிருப்போம். நம்ம அதை கவனிச்சிருக்க கூட மாட்டோம். ஆனா நமக்குள்ள பல விஷயங்கள் பதிஞ்சு போயிருக்கும். அப்ப அந்த பதிஞ்சு போய் இருக்கிறது இது எல்லாம் வந்து ஸ்டோர் ஆகிருக்கிறது அந்த இடத்துக்கு பேரு வந்து சித்தம். இதைதான் வந்து இங்க சைக்காலஜில வந்து அன்கான்சியஸ் மைண்ட் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அன்கான்சியஸ் மைண்ட்னா அது இருக்கு, எந்த இடத்துல இருக்கு, என்ன இருக்குன்னே நமக்கு ஒருபடியா தெரியாது, நம்ம அவேர்னஸ்லயே இருக்காது. சரிங்களா? இது சித்தம், இது நீர் மூலகத்தோட சம்பந்தப்பட்டது. இப்ப சித்தம் அப்படின்னு சித்தர் அப்படின்னா என்னன்னா, நம்ம அன்கான்சியஸ் மைண்டை வந்து தெளிவா நல்லா புரிஞ்சுக்கிட்டு அவங்க அன்கான்சியஸ்ல எதுவுமே இல்லாம வந்து அன்கான்சியஸ் மைண்டை முழுமையா வந்து ஆளுமைக்கு கொண்டு வந்தவங்க தான் வந்து சித்தர்கள். இதுதாங்க அது. ஏன்னா அன்கான்சியஸ் மைண்ட் ஆளுமைக்கு கொண்டு வந்தா மட்டும்தான் வந்து நம்ம இறையை உணர முடியும். சரி, அடுத்தது இதுக்கு மேல வரும். அடுத்து என்ன அப்படின்னா வந்து புத்தி. புத்தி அப்படின்னா என்ன? கான்சியஸ் மைண்ட். சரிங்களா? கான்சியஸ் மைண்ட் புத்தி அப்படின்னா வந்து இது என்ன அப்படின்னா வந்து இது நெருப்பு மூலகத்தோட சம்மந்தப்பட்டது. புத்தி என்ன பண்ணும்னா இந்த அன்கான்சியஸ் மைண்ட்ல இருக்கிறதெல்லாம் வெளிச்சம் போட்டு காமிச்சு இது எது சரி எது தப்பு இதெல்லாம் சிந்தனை பண்றதுக்கு யூஸ் ஆகும். சரிங்களா? இது புத்தி. அதுக்கு அடுத்து சப்கான்சியஸ் மைண்ட் அப்படின்னு இருக்கு. சப்கான்சியஸ் மைண்ட்னா என்ன அப்படின்னா வந்து இதை தான் வந்து நம்ம மனம், உள்ளம் அப்படின்னு சொல்றோம். மனம்ங்கிறது என்ன அப்படின்னா வந்து வெளிப்புறத்துல இருந்து வர்ற எல்லா விஷயங்களையும் வந்து உள்வாங்கி யூஸ் பண்றதுக்கு பேரு மனம். அதே இது உள்புறமா திரும்பி உள்ளுக்குள்ள உயிர் பேசுறதை கவனிக்கிறது அப்படிங்கிறதுக்கு பேரு வந்து உள்ளம். இது ரெண்டு வார்த்தைகள், ரெண்டு யூஸ் பண்ணியிருக்காங்க நம்ம முன்னோர்கள். உள்ளம்ங்கிறது இன்வர்ட் பாயிண்டிங், மனம் தான் அது மல்டி டைரக்ஷனல். அது வந்து என்னன்னா உள்ள பார்த்து இருந்துச்சுன்னா உள்ளம், வெளியே பார்த்து இருக்கிறத மனம்னு சொல்றாங்க. சரிங்களா? அப்ப இந்த மனதுல இருந்து தான் வந்து நம்மளோட எமோஷன்ஸ், உள்ளுணர்வு, இது உணர்வுகள், அதாவது உணர்வு, உணர்ச்சி, உள்ளுணர்வு இது எல்லாமே வந்து உள்ளுணர்வு இல்லை, உணர்வு, உணர்ச்சி இது ரெண்டும் வந்து மனதுல இருந்து எழுது. சரிங்களா? அடுத்தது இன்னொன்னு சொல்ல விட்டுட்டேன். என்னன்னா வந்து புத்தி அப்படின்னா வந்து புத்திக்கும் மூளைக்கும் சம்மந்தம் இருக்கு. இது உங்களுக்கு தெரியும், சொல்லணும்னு அவசியம் இல்லை. அடுத்து புத்திங்கிறது வந்து நெருப்பு மூலகத்தோட சம்மந்தப்பட்டது. ஏன்னா புத்தி தான் வெளிச்சம் போட்டு காமிக்குது நிறைய விஷயங்கள். அடுத்து மனம்ங்கிறது எப்படின்னா இந்த அன்கான்சியஸ் மைண்டுங்கிற சித்தத்துல இருந்து நம்மளுடைய பழைய எண்ணங்களையும் ஞாபகங்களையும் எடுத்து அதாவது பழைய ஞாபகங்களையும் அனுபவங்களையும் எடுத்து அதுல இருந்து என்ன பண்ணும் அப்படின்னா வந்து எண்ணங்களை உருவாக்கும், உணர்ச்சிகளை உருவாக்கும், உணர்வுகளை உருவாக்கும், இதெல்லாம் உருவாக்கும், உணர்ச்சிகளை வெளிப்படுத்தும். இது எல்லாமே வந்து மனதோடைய வேலை. அப்ப இது மனதுங்கிறது இது எங்க இருக்குன்னா நம்ம முன்னோர்கள் சொன்னது ஹார்ட், இருதயத்துல இருக்கு. சரியா? அடுத்து இது வந்து காத்து மூலகம் சம்பந்தப்பட்டது மனது. சரிங்களா? காத்து மூலகம்னா வந்து இது வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் அலை பாஞ்சுக்கிட்டே இருக்கும், இந்த பக்கம் அந்த பக்கம் அந்த பக்கம், ஒரு ஸ்டெடியா இருக்காது எப்பயுமே. அப்ப இதை ஸ்டெடி கொண்டு வரணும், அதுதான் வந்து நல்லா வாழ்றதுக்கான முக்கியமான விஷயம். சரி, இதுக்கு அடுத்து இதுக்கு மேல ஒண்ணு இருக்குங்க. என்ன அப்படின்னா வந்து நம்ம உயிர். இது வந்து உயிருங்கிறது எப்படின்னா நம்மளோட உடம்புல இருக்கிற இறைத்தன்மையோடைய ஒரு துளி. அந்த துளி அது வந்து அறிவு வடிவமானது, அறிவு உணர்வு வடிவமானது. அது எனக்கு இப்போதைக்கு அறிவு வடிவமானதுங்கிறது எனக்கு கிளியரா புரியுது. உணர்வு வடிவமானதும் தான். ஏன் அப்படின்னா அதுக்குள்ள இருந்து தான் உள்ளுணர்வுன்னு ஒண்ணு வெளியே வருது. சரிங்களா? இன்ட்யூஷன் அப்படிங்கிறது. அப்ப அங்க என்ன அப்படின்னா வந்து அந்த உயிர்ல இருந்து, அந்த உயிருங்கிற அறிவு தான் நம்ம உடலை ஃபுல்லா ஏகிட்டு இருக்கு. அது நம்ம கிட்ட பேசுற மொழிக்கு பேரு உள்ளுணர்வு. மனசுகிட்ட பேசுற மொழிக்கு பேரு உள்ளுணர்வு. சரிங்களா? இது நம்ம உடம்புக்கு வந்து
மொத்தமா கொடுத்திருக்கிற பேரு சித்தர்கள் பிண்டம். ஒட்டுமொத்த இந்த யூனிவர்ஸுக்கு கொடுத்திருக்கிற பேருங்கிறது அண்டம். அப்ப இந்த பிண்டத்துக்கு ஒரு உயிர் இருக்கு, இதுக்கு பேரு பிண்ட உயிர் அப்படின்னு சொல்றோம். இதுதான் நம்மளுடைய இறைத்தன்மை. சரி, இறைவன். சரிங்களா? நம்மளை வழி நடத்திட்டு இருக்கிற இறைவன். அப்ப இந்த பிண்ட உயிர்ல இருந்து எடுத்து இந்த பிண்ட உயிர் எங்க இருக்குன்னா 24 மணி நேரமும் அண்ட உயிருங்கிற அந்த பிரபஞ்சத்தோட உயிர் இருக்கு இல்லையா, அந்த பிரபஞ்சத்தோட உயிரோட ரெகுலரான பெர்மனன்ட் கனெக்ஷன்ல தான் இருக்கு. சரிங்களா? அந்த பிரபஞ்சத்துல இருக்கிற அந்த உயிர் இருக்கு பாத்தீங்களா, அந்த அண்ட உயிர் தான் நம்ம பிண்ட உயிரை வழி நடத்துது. பிண்ட உயிர்ங்கிறது அண்ட உயிரோட அம்சம். ஸோ இப்போ இங்க என்ன அப்போ நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த பிண்ட உயிருங்கிறது ஆகாய மூலகத்தோட வடிவம். ஸோ இங்க அப்படியே ரிவர்ஸ்ல வந்தீங்க அப்படின்னா, நம்ம நல்லா வாழணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளுங்க. நம்ம பிண்ட உயிர் அப்படிங்கிற அந்த உயிர் பேசுற மொழி நமக்கு புரியணும். அந்த மொழி என்ன மொழி அது பேசுதுன்னா உள்ளுணர்வு அப்படிங்கிற மொழி பேசுது. அந்த உள்ளுணர்வுங்கிறத புரியணும் அப்படின்னா நம்ம மனம்ங்கிறது மனதுல இருந்து உள்ளங்கிற மோடுக்கு நம்ம சுவிட்ச் ஆகணும். ஏன் சுவிட்ச் ஆகணும் அப்படின்னா, மனம்ங்கிறது வெளிப்புற பார்வையிலேயே ரொம்ப ஓவரா இருந்துச்சுன்னா உள்ள இருந்து பேசுற உயிர் பேசுற அந்த உள்ளுணர்வுங்கிறது கேட்காது. அதனால உள்ளம்னு உள்முகமா கொஞ்சம் நம்ம திரும்பணும். அப்ப வெளியே இருந்து ஓவரா குப்பையை நம்ம உள்ள போட்டுக்கிட்டு கன்சியூம் பண்ணிக்கிட்டு இருக்கிறத கொஞ்சம் குறைக்கணும். சரிங்களா? கொஞ்சம் இல்லை, நிறையாவே குறைச்சா நல்லது. நம்ம ஆனா வெளியே இருந்து குப்பை குப்பையா உள்ள போட்டுக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா நம்ம நல்லா இருக்க போறது இல்லை. சரிங்களா? அப்ப இங்க இன்னொன்னு நான் சொல்ல விரும்புறேன். இங்க மனம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஹார்ட் மனம் அப்படிங்கிறது என்னன்னா அது பெண் தன்மையை குறிக்கும். அதே மாதிரி புத்தி நம்ம மூளை அப்படிங்கிறது என்னன்னா அது ஆண் தன்மையை குறிக்கும். புத்தியோட வேலை மனது உயிர் இது ரெண்டையும் பாதுகாக்கிறது, அதுதான் அதோட வேலை. மனதோட வேலை உள்ளத்தோட வேலை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா உயிர்கிட்ட இருந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வாங்கி பேசி அது உயிர்கிட்ட இருந்து வர்றத இதை எடுத்து புத்திகிட்ட இருந்து வெளி உலகத்துல இருந்து வர்ற விஷயங்களை இது உள்வாங்கி மனமும் புத்தியும் சேர்ந்து வேலை செஞ்சுதான் உயிர்கிட்ட இருந்து ஒரு படைப்பை நிகழ்த்த முடியும். அப்ப நம்ம எப்ப கிரியேட்டிவா மாறுறோம் அப்படின்னா மனசு புத்தி ரெண்டும் சமநிலையில இருக்கணும். ஒண்ணு சண்டை போட்டுக்காம அடிச்சுக்காம இருக்கணும். புத்திய மனசு தெளிவா புரிஞ்சுக்கணும், மனசை புத்தி தெளிவா புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிட்டாதான் உயிரோட தெளிவான கம்யூனிகேஷன் உள்ளுணர்வு நமக்கு கேட்கும். கேட்டுச்சு அப்படின்னா தான் நம்ம நல்லா வாழ முடியும் ஒரு சமநிலையோட. அப்ப இதுக்கு ரொம்ப ரொம்ப முதல்ல அடிப்படை என்ன அப்படின்னா நம்ம ஆணவம் அகங்காரம்ங்கிறத குறைக்கணும். குறைச்சாதான் நம்ம நல்லா வாழ முடியும். என்ன அப்படின்னா நம்மளோடது அப்படின்னு நம்ம நினைச்சு பல விஷயங்களை பாதுகாக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம். உண்மைதான், நம்ம வாழ்றதுக்கு நிறைய விஷயங்கள் தேவைதான், நான் இல்லைன்னு தான் சொல்லலை. ஆனா என்ன அப்படின்னா நம்ம அந்த ஆணவம்ங்கிறது நம்மளை பாதுகாக்கிறதுக்கு தான் இருக்கே தவிர அடுத்தவங்களை அழிக்கிறதுக்கு இல்லைங்கிறத நல்லா புரிஞ்சுக்கணும். அப்ப அங்க என்னன்னா நம்ம பாதுகாக்கிறதுல இருந்து தவறிட்டு பாதுகாக்கிறதுக்கு நமக்கு திறமை இல்லைங்கிறதுனால நம்ம உண்மைகளை பாதுகாத்தோம், நம்ம கிட்ட இருக்கிற நேர்மையான நல்ல விஷயங்களை நம்ம பாதுகாத்தோம் அப்படின்னா நல்லா அழகா பாதுகாக்க முடியும். ஏன்னா உள்ளுணர்வு பாதுகாக்க வேண்டியதை பாதுகாக்கப்படணுங்கிற மாதிரி தான் சொல்லும். அப்போ அழகா நம்மளால பாதுகாக்க முடியும். அதே இது விளங்காத விஷயங்களை நம்ம பாதுகாக்க ட்ரை பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம கிட்ட இருக்கிற தப்பான பழக்க வழக்கங்களா இருக்கட்டும், தப்பான ஐடியாஸா இருக்கட்டும், தப்பான தகவல்களா இருக்கட்டும், தப்பான உறவுகளா இருக்கட்டும், தப்பான மனிதர்களா இருக்கட்டும், எதை வேணாலும் இருக்கட்டும், நீங்க தப்பான பொருள்கள் நீங்க வீட்டுல வச்சிருக்கீங்க, இதெல்லாம் பாதுகாக்க ட்ரை பண்ணீங்க அப்படின்னா உள்ளுணர்வு கிட்ட இருந்து உங்களுக்கு பெர்மிஷன் கிடைக்காது அப்படின்னா அங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா இல்ல அப்படின்னு அங்கதான் என்ன பண்ணணும்னா பாதுகாக்கிறது அடுத்தவனை அழிச்சாது பாதுகாக்கலாம் அப்படிங்கிற இடத்துக்கு உங்களுடைய ஆணவமும் அகங்காரமும் கூட்டிட்டு போகும். அப்ப அங்க என்ன தேவை அப்படின்னா, நீங்க இறைவனுக்கு நெருக்கமா போகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்ககிட்ட இருக்கிற சரி எது தப்புங்கிறத புத்தியை வச்சு யோசிச்சு தெளிவா முடிவெடுங்க. சரியான விஷயங்களை பாதுகாக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். அதுக்காக ஸ்ட்ராங்கா நம்ம ஒரு ஸ்டாண்ட் எடுத்து நிக்கணும். சரியா? அது எதனாலும் எவனாலும் என்ன பேசிட்டு வேணாலும் போலாங்கிற மாதிரிலாம் அப்படிலாம் விடணும்னு அவசியம் இல்லை.
ஈகோ இல்லைன்னா உடனே எல்லாரும் அப்படி புரிஞ்சுக்கிறாங்க. ஈகோ இல்லாமல் இருக்கணும்னா எவன் என்ன சொன்னாலும் வந்து அப்படியே வந்து நம்ம கால் மீறி மாதிரி எவன் வேணாலும் தலையில ஏறி மிதிச்சுட்டு போகலாம். அப்படி அப்படி கிடையாது. ஈகோங்கிறதுக்கும் ஒரு வேலை இருக்கு. அப்போ அங்கே என்னன்னா சரியான விஷயங்களை தான் ப்ரொடெக்ட் பண்ணுறோமா, தப்பான விஷயங்களை ப்ரொடெக்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம அங்கே வந்து செருப்படி நமக்கு விழுகும். செருப்படி விழுகும்னா அடுத்தவன் அடிக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம ஈகோ நம்ம வாழ்க்கையே அழிக்கும். சரிங்களா? அப்போ இதுதாங்க வந்து நம்ம வந்து என்னன்னா நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கிற முக்கால்வாசி வழிகளுக்கு காரணம் எதனாலனா வந்து நமக்கு உயிருங்கிறது நம்ம கிட்ட உள்ளுணர்வு மூலமா பேசிக்கிட்டு இருக்கு. அந்த உள்ளுணர்வு தான் வந்து நம்மளை வந்து வழி நடத்துறதுக்கு சரியான ஆளு. அதாவது இறைவனுடைய இறைத்தன்மை அந்த வழி நடத்துது. அதை விட சிறந்த மனிதர்கள் யாரையும் மனிதர்களால அதை விட சிறப்பா வழி நடத்த முடியாது. அப்ப அந்த உள்ளுணர்வு வழி நடத்துது அப்படின்னா அது வந்து நமக்கு ஒன்றும் இல்லைங்க. உங்க மேப்ல ஒரு ஜிபிஎஸ் மாதிரி. நீங்க ஜிபிஎஸ் ஆன் பண்ணீங்கன்னா கரெக்டா வந்து இங்க கொண்டு போய் இங்க இருந்து இங்க போனோம்னா ஏதோ ஒரு வெளியில கொண்டு போய் விட்டுருது இல்லையா? அப்ப வந்து இப்ப அந்த ஜிபிஎஸ் வந்து நீங்க வந்து என்னன்னா ஜிபிஎஸ் ஆஃப் பண்ணி வச்சுட்டு அது பேசிட்டு தான் இருக்கு. நீங்க என்னன்னா ஜிபிஎஸ் நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் திரும்பிட்டு நீங்க ஏதோ ஒரு பக்கம் போய் வழி கண்டுபிடிக்க ட்ரை பண்றீங்க உங்க வாழ்க்கைக்கு. உங்க மனசுக்கு ஜிபிஎஸ் இல்லாததுனால மனசு திணறுது. மனசுகிட்ட இருந்து தான் இன்ஸ்ட்ரக்ஷன் வாங்கி புத்தி வேலை செய்யணும். புத்தி அதுக்கு மேல திணறுது. என்ன பண்றதுனே தெரியல. எது சரி எது தப்புனே தெரிய மாட்டேங்குது. கம்ப்ளீட்டா வந்து பைத்தியக்கார கூட்டம் மாதிரி சுத்திக்கிட்டு இருக்கோம். என்ன பண்றோம்னு தெரியல, எது பண்றோம்னு தெரியல. ஸோ இது இந்த கனெக்ஷன் உள்ள ஜிபிஎஸ் கரெக்டா இல்லாததுனால நமக்கு உள்ள வந்து ஒரு வெறுமை இருக்கு. அந்த வெறுமையும் அந்த வெறுமை என்ன பண்ணுது, ஒரு தனிமையை உண்டு பண்ணுது. நம்ம ரொம்ப அன்ஹாப்பியா இருக்கோம். உண்மை எது பொய் எது, நம்ம உண்மையா நேர்மையா வாழ முடியல, கரெக்டா வாழ மாட்டேங்கிறோம். இதனால வந்து நம்ம உறவுகள் வந்து நமக்கு ஸ்ட்ராங்கா இல்லை. நம்ம உண்மையா இருந்தோம், அதே மாதிரி அடுத்தவங்களையும் உண்மையா இருக்க விட்டோம் அப்படின்னா என்ன பிரச்சனை? இப்போ அடுத்தவங்க உண்மையா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்ககிட்ட இருக்கிற தப்புகளை சொல்லுவாங்க. இப்போ என்னன்னா அங்கே உடனே வந்து ஈகோ வந்து சண்டைக்கு வந்துடும். நான் தப்பே பண்ணலைன்னு. அங்கே என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா வந்து இல்லை நான் தப்பு பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத திரும்பி பார்த்து ஒத்துக்கிட்டு திருத்திக்கிட்டோம் அப்படின்னா வந்து அடுத்தவங்களும் நம்மக்கிட்ட வந்து உண்மையும் நேர்மையுமா இருப்பாங்க. அதே மாதிரி நம்மளும் வந்து நம்மளை திருத்திக்கிட்டு உண்மையா நேர்மையா இருக்கலாம். அடுத்தவங்க தப்புகளையும் நம்மளால சொல்ல முடியும். இது பண்ண முடியாதது தான் சிக்கல். அப்போ அங்கே என்னன்னா ஈகோவை நீங்கள் முதல்ல கரெக்டாக புரிஞ்சுக்கோங்க. எதை பாதுகாக்கணும், எதை பாதுகாக்கக்கூடாது. தப்பான விஷயங்களை பாதுகாக்காதீங்க. தப்பான விஷயங்கள் அழியட்டும். தப்பான விஷயங்கள் நம்ம லைஃப்ல இருந்து அழிஞ்சா மட்டும்தான் வந்து நல்ல விஷயங்கள் நம்ம லைஃப்குள்ள வரும். இடம் காலியாகட்டும். தப்பான விஷயம்லாம் அழிஞ்சு நல்லது உள்ள வரட்டும். இறைத்தன்மை உள்ள வரும். வாழ்க்கை மாறும். சரிங்களா? இதுதான் வந்து மனதை பத்தி அந்த கரணங்கள் அகக்கரணங்கள் பத்தின புரிதல், என்னோட புரிதல். இது வந்து என்ன அப்படின்னா வந்து சித்தர்கள்ங்கிறவங்க இதுல என்ன அப்படின்னா வந்து சித்தம், அன்கான்சியஸ் மைண்டுங்கிற சித்தத்தை முழுமையா வந்து கான்குயர் பண்ணி ஆளுமைக்கு கீழே கொண்டு வந்து எப்படி கொண்டு வருவாங்க? அன்கான்சியஸா இருக்கிறத கான்சியஸ் ஆகணும். அப்ப கான்சியஸ்னஸ் அப்படிங்கிற விழிப்பு நிலை, அந்த விழிப்பு நிலையில வந்து நம்மளோட அன்கான்சியஸ் பிஹேவியர் எல்லாத்தையும் வந்து ஞாபகங்கள் எல்லாத்தையும் வெளியெடுத்து கொண்டு வந்து நம்ம வந்து நம்மளை அறியாமலே செய்யறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு வார்த்தை, ஒரு தப்பான பழக்க வழக்கங்கள் இதெல்லாம் எதுவுமே வராது. எல்லாமே விழிப்பு நிலையில வாழ்வாங்க. அந்த விழிப்பு நிலையில வாழும்போது அவங்களுக்குள்ள இருந்து அந்த உயிருங்கிற நம்மளுடைய அவங்களுடைய இறைத்தன்மை அப்படியே வந்து வெளியே பிரதிபலிக்கும் அவங்க வாழ்க்கையில. அவங்க எல்லாரும் நல்லதுக்காக தான் யோசிப்பாங்க. அப்ப ஏன்னா அவங்களால வந்து எல்லாருக்குள்ளேயும் இருக்கிற அந்த இறைத்தன்மையை உணர முடியும். அவங்க யாருக்கும் கெடுதலே யோசிக்க வாய்ப்பு இல்லை. இந்த நமக்கு சொல்லியிருக்காங்களா இந்து மத கதைகள்ல வந்து என்னன்னா சித்தர் வந்து துர்வாசர் எப்படி சாபம் கொடுத்துட்டாரு, விஸ்வாமித்திரர் சாபம் கொடுத்துட்டாரு, அவர் கொடுத்துட்டாரு, இவர் கொடுத்தாருன்னு இதெல்லாம் கதை. அவங்க அப்படிலாம் கொடுத்துருக்கவே மாட்டாங்க. ஏன்னா வந்து அன்கான்சியஸ் மைண்டை கான்கொயர் பண்ண மனிதர்களுக்கு, ஆளுமைக்கு கீழே கொண்டு வந்த மனிதர்களுக்கு கோபம், வெறுப்பு எல்லாம் இருக்கவே இருக்காது. மன்னிக்கிற குணம் தான் நிறைய இருக்கும். ஸோ அதே மாதிரி இந்த சிவன் வந்து ஆகுனா ஏதாவது ஒண்ணுன்னா வந்து முழு தியானத்துல இருப்பாரு. அவர் தான் உலகத்தோட ஆதி யோகிம்பாங்க. ஆனா வந்து டபக்குன்னு கண்ணை ஏதாவது ஒரு பண்ணிட்டாங்க அப்படின்னா டபக்குன்னு நெற்றிக்கண்ணத்தை வந்து எரிச்சிருவாரு இல்லையா? அதெல்லாம் வந்து நெற்றிக்கண் இல்லை, அது ஞானக்கண். அது நம்மளை போய் சொல்லி ஏமாத்தி வச்சிருக்காங்க. சரிங்களா? அதனால முதல்ல அது வந்து சிவனுடைய கண், அந்த நெற்றிக்கண்ங்கிறது என்னன்னா ஐ ஆஃப் கான்சியஸ்னஸ். கான்சியஸ்னஸ்னா வந்து உள்ளதை உள்ளபடி பார்க்குற ஞானக்கண். அந்த ஞானக்கண்ணை முதல்ல கண்டுபிடிச்சி உணர்ந்த சித்தர்.
மனிதனுக்கு இருக்கு அப்படிங்கிறத உணர்ந்த சித்தர் அப்படிங்கிறதுனாலதான் சிவனுக்கு வந்து ஆதியோகி அப்படிங்கிறது பேரு. சரிங்களா? இது தேவையில்லாத டாபிக் இப்போதைக்கு. சரி, ஓகே. என்னன்னா இப்ப நம்ம வந்து சரி பண்ணணும் அப்படின்னு நினைச்சோம்னா முதல்ல வந்து அடிப்படை நம்ம ஆணவத்தை விட்டுட்டு அகங்காரத்தை விட்டுட்டு சரியான விஷயங்களை மட்டும் பாதுகாங்க. தப்பான விஷயங்களை தூக்கி வெளியே போடுங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. தப்பான விஷயத்துல இருந்து என்ன தப்பு பண்ணோம் என்ன பண்ணல அதெல்லாம் கத்துக்கோங்க. அன்கான்சியஸ் மைண்ட்ல நம்ம என்னென்ன பிஹேவியர் வந்து நம்ம தப்பா பண்றோம், எப்போ கோவப்படுறோம், எதுக்கு பயப்படுறோம், இதெல்லாம் கவனிக்க பழகுங்க. கவனிங்க. என்ன விஷயங்களுக்கு பயப்படுறீங்க அதெல்லாம் ஒரு லிஸ்ட் போடுங்க. போட்டு கொஞ்சம் கொஞ்சமா என்னென்ன பிரச்சனை இருக்கு, என்னென்ன பிரச்சனை இல்லை, எதுக்கு பயப்படுறீங்க, அது மாதிரி வந்து ஒன்று ஒன்றா கவனிக்க ஆரம்பிக்க நம்ம அன்கான்சியஸாக நம்ம நடந்துகிட்டு இருக்கிற அந்த பிஹேவியர்ஸ் எல்லாம் குறைய ஆரம்பிக்கும். நம்ம விழிப்பு நிலைக்கு மாறுவோம். ரொம்ப அழகாக வாழ முடியும். ஒருத்தருக்கு ஒருத்தர் உண்மையும் நேர்மையுமா ரொம்ப சிறப்பாக சந்தோஷமாக வாழ முடியும். நிம்மதியோட வாழ முடியும். ஒருத்தர் வந்து அதாவது உலகமே வந்து என் மனிதர்கள் தான் அப்படின்ற அளவுக்கு புரிதலோட எல்லாரையும் திருத்தி இந்த உலகத்தையே நல்லா மாற்றி வாழ முடியும். இப்போ என்னன்னா பக்கத்தில் இருக்கிறவங்க என்னைய கூட திருத்த முடியல, பக்கத்தில் இருக்கிறவனை கூட திருத்த முடியலங்கிற மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கோம். இப்படியெல்லாம் வாழ வேண்டிய தேவையில்லை நண்பர்களே. சரியா? இந்த பதிவு மனதை பற்றின ஒரு உடலுக்குள்ள இருக்கிற அந்த கரணங்கள் அகக்கரணங்களை பற்றின ஒரு தெளிவான விளக்கமாக இருக்கும்னு நம்புகிறேன். இதில் ஏதாவது தப்பு இருந்துச்சு அப்படின்னா சொல்லுங்கள். நான் அடுத்த பதிவில் திருத்துறேன். சரிங்களா? நன்றி, வணக்கம். நம்ம அடுத்த பதிவில் சந்திப்போம்.